வணக்கம். மக்களை எவ்வளோ முட்டாளா நெனச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. சட்டமன்றத்தில லைவ போட்டீங்க. மக்களோட பிரச்சனைய மொத்த கட்சிலாம் பேசிட்டாங்க. மக்களோட பிரச்சனைய கிட்டத்தட்ட நெறைய பேசியிருக்கணும். ஆனா, அங்க அது பேசுனதெல்லாம் இங்க யாருக்கும் தெரியல. இதுதான் நம்ம சொல்றது. இங்க நம்ம கொள்கை, சித்தாந்தம், மக்களுக்கு என்ன செஞ்சோம், நன்மை செஞ்சோமா அப்படின்றதெல்லாம் 2வது பட்சம் தான். திமுகவை எதிர்க்கிறவன் ஜெயிப்பான். அத தான் விஜய் செஞ்சுன்னு இருக்காரு. நம்மளுடைய முதல்வர். ஏன்னா இந்த 2 பேர் சண்டையில வந்து மக்களுக்கு ஏதாவது பயன் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பயனுமே இல்ல. இதில நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான். இவங்க மக்கள ஏமாத்திக்கிட்டு 2 பேர் நீ விஜய் சொன்ன டயலாக்கே தான். நீங்க சண்டை போடுற மாரி சண்டை போடுவீங்களாம். அப்புறம் பின்னாடி நட்பா இருப்பீங்களாம். அதே இவருக்கும் கரெக்ட்டா வரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நீ சும்மா ஊழல் பண்ணிட்டான், குடும்பத்துக்கு இவ்வளோ பண்ணிட்டான், அவ்வளோ பண்ணிட்டான், அவனுக்கு எல்லாரும் கொள்ளையடிக்கிறாங்க, அமைச்சருங்க கொள்ளையடிச்சாங்க, எடுத்துன்னு போய் திமுக குடும்பத்துக்கு குடுத்தாங்க, எல்லாம் சொல்கிறீங்களே தவிர, ஆக்ஷன் யார் எடுப்பா? உங்களுக்கு தெரியுதுல்ல, அவன் கேட்குறான்ல, நிரூபிச்சு காட்டு முடிஞ்சா அப்படின்னு சொல்கிறான்ல எதிர்க்கட்சி. நிரூபித்து காட்டி அவன் தூக்கிமா உள்ளே வையே. எல்லாருக்கும் தெரியும் திமுக ஊழல் கட்சி தான். ஊழலில் ஊறி முத்து எடுத்தவன் யார்றான்னா திமுக தான். அதுன்றது ஊருக்கு நல்ல உலகத்துக்கே தெரியும். இப்போ இல்லை, அதுக்கு நல்ல அரசியல், நல்ல சட்டமன்றத்தை இதெல்லாம் பார்த்ததெல்லாம் காமராஜர் அண்ணாவோட போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஊழலில் மூழ்கி முத்து எடுத்தவன் தான். முடிஞ்சால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பைசா நீ கொள்ளை அடிச்சு இப்போ கார் பார்க்கிங்க்கு வந்து அறநிலைத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்தார்ல, எந்த வருமானமும் இல்லாத கோவிலாண்ட கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 4 பேர் கூட வரமாட்டான். அந்த கோவிலாண்ட இவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெண்டர் கேன்சல் பண்ணிட்டீங்க. இந்த ஈசிஆரில் பிரிட்ஜு கட்ட திருவான்மியூர் டு அக்கரை வரைக்கும் உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் அந்த டெண்டர் போட்டிருந்தாங்க, அதை கேன்சல் பண்ணிங்க. இதுக்கு பின்னாடிலாம் பெரிய ஊழல் இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியுது. கேன்சல் பண்ணுறது இல்லை, இந்த ஊழல்வாதி மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்றது தான் கேள்வி. இன்றைக்கி இதை வந்து பிஜேபி பார்த்து கேள்வி கேட்டுருந்தாங்க, ஏன் செய்யலைன்னு. நீங்கள் தான் திமுகவுக்கு எதிர்கட்சி இல்லை. அவன் எதாவது செஞ்சாலும் அவன் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அந்த பிஜேபியால் இவங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியல. ஏதாவது செஞ்சால் பரிதாபம் வந்துடும். ஐயோ திமுக வேணும்னு அரெஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பாஜக மேலே பில்டப் கொடுப்பான். இப்போ அப்படி இல்லை, மக்கள் ஆதரவை நீங்கள் முழுசாக பெற்றுருக்கீங்க. உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது மக்கள்கிட்ட. திமுகவை வச்சு செய்கிறதுக்கு நாங்களாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் சவால் விட்றான்ல, அவனெல்லாம் மூக்கு மேலேயே குத்தியே ஊழல்வாதிகளை தூய்மை உள்ள வைங்க. அதை செய்யலாம்ல, அதை ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? இதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். பாஜகவு தமிழ்நாட்டில் மக்கள் செல்வாக்கு இல்லை, அவங்கள செய்ய முடியல. ஏதாவது அரெஸ்ட் பண்ணி வச்சா திருப்பி அமைச்சர் ஆயிடுறான், திருப்பி அவனுக்கே பதவி கொடுத்துட்றான். அதையே தான் செய்கிறான். 2Gலேருந்து ஆரம்பித்து செந்தில் பாலாஜி வரைக்கும் எவ்வளோ மத்திய அரசு ட்ரை பண்ணுது. ஆனால் இவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணி பாஜக எங்கள் மீது வேணுமென்னு என்ன இது பண்ணுது, அது இப்படி பண்ணி நடித்து வெளியே வந்துடுறானுங்க. அதுவும் மக்கள் ஆதரவு தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் இப்போ நடிகர் விஜய்க்கு வந்து முதல்வர் விஜய்க்கு வந்து அந்த ஆதரவு இருக்குது. தைரியமாக நடவடிக்கை எடுக்கலாம். இந்த நடவடிக்கை எடுத்தால் தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான முழு ஆதரவு மக்கள் கொடுப்பாங்க. ஏன் அதிமுகவை விட்டுட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அதிமுககாரன் திமுக மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டான். நீங்கள் எடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பொதுவாக இப்போது நடுநிலை மக்கள்லாம் வந்து சில பேர் வந்து பாராட்டுறாங்க, சில பேருக்கு தெரியலன்றாங்க. சரி பரவாயில்ல, முதல்வர் ஆகிட்டார், எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சாகணும்னு அவசியம் இல்லை. அதிகாரிங்க பார்க்க போகிறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளை தேர்ந்தெடுத்துட்டோம். சொல்கிறத மக்கள் அடிப்படையில் ஒரு விஷயம் நீங்கள் எதுக்கு செய்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல திருடனை பிடிங்க. திருடனை பிடிச்சாலே இங்கே பாதி பிரச்சனை தீரும். அந்த திருடனை யாரானா திமுக தான் முதல் திருடன். எவ்வளோ கோடி அந்த 13,000 லட்சம் கோடி அதாவது கடனை வாங்கி வச்சுட்டு போயிடறான்னா அதில் திமுகவுக்கு எவ்வளோ எத்தனை கோடி போய் சம்பாரித்து வச்சுருப்பான்னு பாருங்கள். அவன் எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அங்கங்கே பணம் பதுக்கி வச்சுருக்கான். இவங்களால் நான் அதை தான் சொல்கிறேன் திருப்பி அந்த பணத்தெல்லாம் கொள்ளடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2,500 இல்லை 10,000 நம்மளோட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்க முடியும். அதை பிடுங்க சிஎம் சார்னு தான் நம்ம வேண்டி கேட்டுக்கிறோம். இதை தான் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்தாலும் அதை தான் சொல்ல போகிறார் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இதை செஞ்சிங்கன்னா எல்லாருமே பாராட்டுவாங்க உங்களை. இதை செய்யாமல் நீங்கள் சும்மா அவங்கள இப்போ சட்டமன்றத்தில் வந்து உங்கள் அப்பா வரவிடவில்ல, அதை செய்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. நம்ம அது சொல்கிறதும் இந்த சீன்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க. நடிகர்கள் அந்த இதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு ஆக்ஷன் எடுங்கன்றது தான் நம்மளுடைய கேள்வி. அதை செய்வாரா இல்லையான்னு பார்ப்போம். அந்த பத்திரிகையாளர் எவனும் இந்த கேள்விலாம் கேட்க மாட்டான். அவர் செஞ்சது தப்பு, இவர் செஞ்சது ரைட்டு, இப்படி பேசலாமா?
சட்டமன்றத்தோட இது ஜனநாயகம் என்ன ஆகிறது, இதெல்லாம் மாண்பு இல்லையா இப்படின்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. நீங்கள் இறங்கி அதிரடியாக போய் திமுக மேலே ஆக்ஷன் எடுங்க. இது எல்லாரும் இருப்போம். ஊழல் கண்டுபிடிச்சிங்கன்னா உண்மையிலேயே மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா திமுக மேலே நடவடிக்கை எடுத்தாலே மக்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி. இதுவே பாதி பிரச்சனையும் உங்களுக்கு தீர்க்கும்னு நான் மக்களோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்குன்னு விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.